இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது இட் இஸ் அ கிளியர் அவுட். நான் இப்ப வீடியோல அவங்க திருப்பி காமிச்சாங்கல்ல, திருப்பி திருப்பி ரிப்பீட் இதுல நல்லா தெரியுது. பால் இஸ் டிவியேட்டிங் ஆஃப்டர் ஆமா ஹிட்டிங் தி க்ளவ் ஆர் பேட்டரி. அதாவது அப்படி க்ளோஸ் பண்ணி அடிக்கிறதுனால அந்த ஸ்னிக்கா மீட்டர் சவுண்ட் வரல. ஸோ ரூல் படி தேர்ட் அம்பையர் ஹஸ் காட் த ரைட் டு ஓவர் ரூல் தி அம்பையர்ஸ் டிசிஷன். அவர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. இவர் வந்து கன்க்ளூசிவா அவர் ஃபீல் பண்றாரு பார்த்துட்டு. நான் சொல்லட்டுமா, நாக்கடையிலேயே வந்து நான் வந்து அவுட்டுன்னு சொன்னேன். ஸ்னிக்கோமீட்டர்ல அந்த கிராஃப்ல அந்த எட்ஜஸ் தெரியல. இல்ல அந்த ரூல் அப்படி ஒன்றும் ரூல் கிடையாது. ஸ்னிக்கோமீட்டர்ல தெரியணும்லாம் ரூல் கிடையாது. எந்த எது கன்க்ளூசிவா இருக்கோ அதை வச்சுட்டு அந்த தேர்ட் அம்பையர் டிசிஷன் எடுக்கலாம். இப்போ எல்பிடபிள்யூக்குலாம் ஸ்னிக்கோமீட்டர் பார்க்குறாங்க. அதில் பேட் அண்ட் பால் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸாக போய் அதில் பேட்டில் படலைன்னா தானே அந்த ஸ்னிக்கோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம். அப்போ அது எல்லாமே தவறா? இது தவறுக்குல்ல. ஒரு எது இன்னொரு 2 ஆப்ஷன் இருக்கு. வீடியோவில் பார்க்குறோம், ரிப்ளை பார்க்குறோம், எல்பிடபிள்யூ இருக்கட்டும், காட் பிஹைண்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் வந்து ஓரளவுக்கு கன்க்ளூசிவாக இருக்குன்னா ஸ்னிக்கா மீட்டர் வந்து செகண்டரி தான்.